எண்ணாகமும் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். அங்க மிரியாம் என்றதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும். இங்க மோசே என்று தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேச, மிரியாம் சொந்த சகோதரி தான். மோசே பிறந்த பிறகு அந்த மனுஷனுக்கு நிறைய காரியங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்த ஒரு சகோதரி தான். ஆனா நாள் போக போக பிசாசு உள்ள ஏறிட்டு குறை சொல்லக்கூடிய ஆவி அநேக நல்ல நிமிர்ந்து குறை சொல்லுவாங்க. மேல இருக்கிற பொறுமையா காது கொடுத்து கேட்பார். எல்லாம் மறந்து போன பிறகு வேதிய நோயை தந்துட்டே இருப்பார். அனுபவி அனுபவி. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். பாருங்க, நிறைய ஜனங்கள் ஊழியக்காரங்களை நிசாரமா பேசுவாங்க. காரணம், தான் நிலைமைய உணர மாட்டாங்க. தன்னை மிஞ்சி என்றது, தன்னை உயர்த்துறது, தாழ்மை இல்லாத ஜனங்கள், தன்னுடைய தப்ப உணராத ஜனங்கள், தனக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவம் இல்லைங்கிறத உணராத ஜனங்கள், மன கடினம் பிடிச்ச ஜனங்கள், இது அநேகருக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். பாருங்க, தீர்க்கதரிசி இப்போ குஷ்டரோகி. நல்ல நல்ல விசுவாசிகள் கெட்டவங்க கூட சேருவாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையே அதுதான். நாசமாய் போயிட்டே இருக்காங்க. பாவ குஷ்டம் பிடிச்சி மனக்கடினம் பிடிச்சி ரெண்டத்தினே கெட்டு போயிட்டே இருக்காங்க. நரகத்தை மறந்துடுவாங்க, நேத்திருப்பு மறந்துடுவாங்க. நிமிர்ந்த ஒரு போக்கு. 2 நாளாகும் 26 அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. அங்க மீறக்கூடிய ஒரு குணத்தை குறிச்சு, ஒரு சில மீறக்கூடிய தன்மை இருக்கும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். வாசிங்க. அவன் பலப்பட்ட போது, உசியா ராஜா அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மாட்டோம். 5 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருப்பாங்க. அதுல ஒரு பெருமை வந்துடும், அதுல ஒரு பலம் உண்டாயிரும். பலப்பட்ட பிறகு தனக்கு கேடு உண்டாயிரும். எல்லாரையும் குறைச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தாழ்மையே இருக்காது, மீறக்கூடிய பலன் தான் இருக்கும். இங்க என்ன ஆகுது, தேவ சமூகத்துல தூபம் காட்டக்கூடியது ஆசாரியர்கள் தான் காட்டணும். மீறக்கூடிய ஆவியுடைய மனுஷன் என்ன தெரியுமா, கீழ்ப்படிய மாட்டான். நான் தான் பண்ணுவேன்னு போறான். 19 வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிட்டு. பாருங்க, ஆசாரியர்கள் சொல்றாங்க, நீர் ராஜா, நீர் தேவாலயத்திற்குள்ள உட்பிரவேசித்து தூபம் காட்டக்கூடாது, அது ஆசாரியனுடைய வேலை. நீ அவன் முடியாது, நான் ராஜா, நான் செய்வேன்னா குஷ்டரோகத்தை நெத்திலே வச்சுட்டார். இதே குஷ்டரோகம் உள்ள எங்க இருந்துச்சுன்னா வரைக்கும் தெரியாது, நெற்றில வச்சார், எல்லாருக்கும் தெரியும். பிறகு என்னாச்சு தெரியுமா, தன் நாட்டையே ஆள முடியாதவன்னும் தள்ளப்பட்டு போறது. அநேகரை குஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா கடைசி என்ன ஆயிரும் தெரியுமா, தன் பிள்ளையே தங்களை வெறுக்கத்தக்கவாறு அவங்கள குறை சொல்றாங்க, இவங்களை குறை சொல்றாங்க. என் அப்பனுக்கு ஒரு அனுபவம் கிடையாது, என் அம்மாவுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. எப்போ உங்களுக்குள்ள மீறுதல் கூடிய ஆவி இருக்கோ, எப்போ உங்களோட குறை சொல்லக்கூடிய ஆவி இருக்கோ, எப்போ தன்னை உயர்த்தக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கோ, நீங்க ரெண்டத்தினே விழுந்துட்டீங்க. விழுந்த பிறகு அவங்க குணம் மோசமா இருக்கும். வீட்லயே அங்க பல பிரச்சனைகள் வரும். ஜீவியம் சரியா இருக்காது. அப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துடும், குஷ்டம் இங்க தோணுன்னு, இவன் சரியில்லை, இவன் குணம் மோசம், இவன் பின்மாற்றம், இவன்ட்ட ஒரு அனுபவம் கிடையாது. அடுத்து என்ன ஆகும், தொடர்ந்து வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியர் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் படித்தவன் என்று கண்டு. எல்லாரையும் குறை சொல்லக்கூடியவங்க கடைசி மற்றவங்களாலே குறை சொல்லப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். இங்க எல்லா குஷ்டமும் வெளியில நெற்றில ஆரம்பிச்ச உடனே கூட இருக்கிறவங்களே துரத்துறாங்க. அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததனால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். அதுக்கப்புறம் தானும் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்க முடியாது, விசுவாசிங்கிற நிலைமையில இருக்க முடியாது. எல்லாரும் ஒதுக்குறாங்க, அவன் பின்மாறிட்டான் சொல்லிடுவாங்க. அப்புறம் தனக்கே என்ன, வேற எங்கேயாவது போவாங்க. கவனமா இருக்கு. நான் தான் சரி, நான் இப்படிதான் இருப்பேன். அது எங்க போய் நிக்குது, எல்லாரும் வெறுக்கத்தக்கவாறு, எல்லாரும் வெளியே அனுப்பத்தக்கவாறு, தானும் தன்னை அப்புறப்படுத்தக்கூடிய நிலைமையிலேயே இருக்கிற. கண்டுபிடிங்க, உங்க நிலைமையில எல்லாம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா நல்லா இருப்பீங்க.